சாரி சார், பேங்க் டைம் முடிஞ்சு போச்சு. உள்ள இருக்கிற கஸ்டமர் தான் வெளியே வரலாம். வெளியில இருந்து எந்த கஸ்டமரும் உள்ள போக கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா நான் கஸ்டமர் இல்ல, பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கே எப்படி பயப்படுறீங்க? இத பாருங்க. டைம் பாம். திறங்க சாமி, திறங்க. சாவி எடுத்து கதவை போட்டு சீக்கிரம். சாவி பையில போடும். போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிக்கணும், நான் பேங்க கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன சிரிக்கிறீங்க? அட என் ட்ரெஸ் தாங்க ஜோக்கர் மாதிரி இருக்கு. சீரியஸாவே சொல்றேன், நான் பேங்க் கொள்ளையடிக்க தான் வந்திருக்கேன். உண்மையை சொன்ன நாட்டுல எவனுமே மதிக்க மாட்டீங்களா? யாரும் சத்தம் போடக்கூடாது. பொம்பளையிலே பேசாம இருக்காங்க. ஊழல் கமான். போங்க எல்லாம் ரைட்ல போய் லைன்ல நில்லுங்க. கமான் குயிக். கரெக்டா அமுக்கிட்டீங்கல்ல? அது தெரியா அமுக்கலன்னா இன்னொரு தடவை அமுக்கிருங்க. ஏன்னா போலீஸ் வரலன்னா எனக்கு தான் 9 சேர்ந்துரும். பேரமே எனக்கும் போலீஸுக்கு தான். அமுக்குங்க. அமுக்கியா? போதும் போதும். இது என்ன தையல் மிஷினா? எந்திரிங்க. மேனேஜர் நீங்க தானே? சீனியர் மேனேஜர். அது சரி. இந்த பேங்க்ல எல்லா ரூமுக்கும் ஒட்டு மொத்தமா ஒரு கொத்து சாவி இருக்குமே, அதை எடுங்க. தரேன். இந்தாங்க. இல்ல உங்க கையிலே இருக்கட்டும். வாங்க இப்படி. வேகம் வேகம் வேகம். டைம் இல்ல. இது என்ன ரூம்? இதுல பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு டோர் தவிர வேற ஒன்னும் டோர் இல்லையா? இல்ல. உள்ள போங்க. நானும் வரேன். இருங்க. எல்லாரும் போயிட்டா எப்படி? எனக்கு உதவிக்கு ஒரு ஆளாவது வேண்டாமா? நீங்க இருங்க. நான் தான் கிடைச்சேன் எத்தனை பேர்ல. கதவை தாழ் போடு. இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு. இந்த கஜானா எந்த பக்கம்? கஜானா அங்க இருக்குது. வாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். வாஸ்து தான் சாமி. மத்தவங்க எல்லாம் பேங்க்ல போற அளவுக்கு சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு வயிற்றுக்கு போட்டுக்கிறதுக்கே இல்லையே. அதனாலதான் லைஃபே ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். தரங்க. சில விஷயங்கள் எல்லாம் நியாய தர்மம் பார்த்தா முடியாது. நாராயணா நாராயணா. இந்த சைடு திறக்கவா? இந்த சைடு திறக்கவா? இந்த சைடுல என்ன இருக்கு? இந்த சைடுல என்ன இருக்கு? இதுல நகை இருக்குது, இதுல டைமண்ட்ஸ் இருக்குது. இது நமக்கு சரியா வராது. இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் எப்ப உருக்கி வித்து காசாக்குறது? சாமி, நேரா கரன்சி இருக்கிறதுக்கு என்ன கூட்டு போங்க. அது கூட புது நோட்டு இருக்கிறதுக்கு வேணாம். நம்பர் வச்சு நம்மள மாட்டிடுவாங்க. பழைய நோட்டு இருக்கிறதுக்கு கூட்டு போங்க. பரவாயில்லையே, நீ ரொம்ப ஆசைப்படுற நினைச்சு இங்க கூட்டி வந்துட்டேன். பழைய நோட்டு பின்னாடியே இருக்குது. அப்படியா? வாங்க. எல்லாம் ஏண்டி, நான் பாட்டு நாளைக்கு பேங்க் போலான்னு சொன்னேன். நீ இன்னைக்கே போகணும்னு அடம் பிடிச்ச. இப்போ குடல்ல கொண்டாந்து தள்ளிட்டானுங்க. ஆஹா, என்ன ஒரு லட்சுமி கலை. சாமி, நீங்களும் கையில எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளி உங்க டேபிளுக்கு எடுத்துட்டு வாங்க. சரி. இத பாருங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லி 1-2 கட் எடுத்து நைஸா வேட்டிக்குள்ள விட்டுறாதீங்க. எடுத்துட்டு வாங்க. நேரம்டா. டோர் லாக் ஆயிருக்கு சார். உடைச்சு உள்ள போலாமா? அவசரப்படாதீங்க. பட்ட பகல்ல உள்ள நுழைஞ்சு தைரியமா பூட்டிட்டு இருக்கான்னா அவன் ஏதாவது ஐடியாவோட தான் இருப்பான். அவசரப்பட்டு உடைச்சிட்டு உள்ள போயிட்டா பாம் ஏதாவது வச்சிருந்தான்னா முதல்ல மேனேஜர் ரூமுக்கு போன் போடுவோம். அவன் நம்ம கிட்ட பேச தயாரா இருக்கானான்னு தெரிஞ்சுக்குவோம். வாங்க.
என்ன பேசாம நிக்கிறீங்க? இவ்வளவுதானே? அவ்வளவுதான். என்ன எவ்வளவு பெரிய பேங்க்குறீங்க, இவ்வளவுதாங்கிறீங்க? ச்சே, பேசாம நோட் அடிக்கிறதுக்கே போயிருந்துருக்கலாம். ஹலோ, வணக்கம். யார், ஐஜி பேசுறீங்களா இல்ல கமிஷனர் பேசுறீங்களா? நான் கமிஷனர் தான் பேசுறேன். நீ யாரு? நான் மதுரை பேசுறேன் சார். அட, ஊரை கேட்கலையா? உன் பேர் என்ன? அட, ஊரு பேர் எல்லாமே மதுரை தாங்க. ஒரு ஒயிட் பேப்பர் பேனா இருந்ததுன்னு எடுத்து நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு 1 மணி நேரத்துல என் கை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றீங்க. ஓகே? என்ன விளையாடுறியா? சாரி, சீரியஸ்னஸ் காட்டுறதுக்காக தான் ஷூட் பண்ணேன். சுத்து வட்டாரம் பூரா போலீஸ் போட்டாச்சு. நீ எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. நீங்க மாமூலா பேசுற டயலாக்கே பேசிட்டு இருந்தா எப்படி சார்? ஒரு நிமிஷம். மேனேஜர், இது என்னன்னு பாருங்க. ஐயோ, பாத்துட்டீங்கல்ல? நீங்களே உங்க வாயால கமிஷனர் இந்த மேட்டர் எல்லாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், மேனேஜர் பேசுறாரு சார். சார் நான் சீனியர் மேனேஜர் பேசுறேன் சார். எனக்கு 2 பொண்டாட்டி 10 பிள்ளைங்க. சின்ன பேர் பட்டு இன்னைக்கு வெட்டிக்கிட்டே சார். இத பார், நான் உங்க குடும்ப நிலவரமா சொல்ல சொன்னேன். இங்க என்ன நிலவரமா அதை சொல்லுங்க. சொல்றேன் சார். இவன் துப்பாக்கி மாத்திரல சார், உடம்புற டைனமைட் வச்சிருக்கான் சார். உள்ள பாம்பு வச்சிருக்கிறதா மேனேஜர் சொல்றாரு. நாங்க ஒரு 10 பேர் மாட்டிட்டு இருக்கிறோம். எந்த நிமிஷம் நடக்கும் தெரியல சார். ப்ளீஸ் காப்பாத்துங்க சார். நிச்சயமா நாங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி உங்களை காப்பாத்திடுவோம். எதுக்கும் அவனுடைய அங்க அடையாளங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. அட நீங்க வேற, ஆனா பஃபூன் மாதிரி கலகலா சாயம் பூசிட்டு இருக்கிறான். இல்ல அங்க எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? சார் நீங்க ஏதாவது ஐடியா பண்ணி தயவுசெய்து எங்களை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க சார். சரி, காப்பாத்திடுவாங்க. ஹலோ கமிஷனர் சார், நிலவரம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாம்பு வெடிச்சதுன்னா இந்த பில்டிங் டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்ல, பின்னால ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஸ்கூல் பில்டிங் இருக்கு, எல்லாம் ஒட்டுமொத்தமா டேமேஜ் ஆயிரும். அதனால தயவு செஞ்சு எனக்கு என்ன வேணும் என்னங்கறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா நல்லா இருக்கும். சரி, ஓகே. என்ன வேணும் சொல்லு. சொல்றேன் சார். இது புடிங்க. இந்த கொள்ளையடிச்ச பணம் எடுத்துட்டு போறதுக்கு 2 சூட்கேஸ் வேணும். 2 கூட வேணாம் சார், 1 இருந்தா போதும். ஏன்னா பணம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சூட்கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு மாருதி வேன் வேணும். ஆமா, அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வெளியூர் பிரயாணம்ங்கிறதுனால அங்கே இங்கே இறங்கி சாப்பிட்டு இருக்க முடியாது. அதனால 2 பிரியாணி போட்டதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. பிரியாணியா? ஆமாங்க, சிக்கன் பிரியாணி. ஆமா, இந்த பிரியாணி எங்க வாங்க போறீங்க? அதையும் நீயே சொல்லு. கன்னிமேராவா இல்ல தாஜ் கோரமண்டலா? இல்ல, அதெல்லாம் பெரிய லெவலு, அது நமக்கு சரியா வராது. நம்ம கஜேந்திர விலாஸ் இல்லனா வேலு மில்ட்ரியில வாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீ சொல்றதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா உள்ள இருக்கிறவங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண கூடாது. நான் ஒவ்வொன்னா கொண்டு வர நீ கொஞ்சம் பேரை வெளியே அனுப்பணும். எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டா எப்படி சார்? நான் தப்பிச்சு போறதுக்கு யாராவது ஒருத்தர் 2 பேராவது எங்கூட இருக்கணும்ல. ஒண்ணு பண்றேன், மேனேஜர் எங்கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் டைபிஸ்ட் இருக்காங்கல்ல, ராமசாமி இருக்கிறான். பொம்பளை டைபிஸ்ட் சுமதி இருக்குது. கல்யாணம் ஆகல இல்ல? கல்யாணம் ஆகல. எனக்கு அவளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிட்டு இருக்குது. ஏற்கனவே 2 பேர் இருக்காங்கல்ல, அது போதும். இந்த மேனேஜர் டைபிஸ்ட் மட்டும் எங்கூட இருக்கட்டுங்க. மத்தபடி நீங்க கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. வாங்க, உள்ள ரூம்குள்ள போய் கொஞ்ச நேரம் சுமதி கிட்ட பேசிட்டுங்க. அப்புறமா நான் கூப்பிட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். சுமதி கண்ணு கண்ணுக்குட்டி. சுமதி, பணம் போயிடுச்சேன்னு எனக்கு கவலை இல்ல. ஆனா அந்த ஆளு உன்னை ஏதாவது செய்திருவானோன்னு எனக்கு பயமா இருக்குது. மாருதி கார் கேட்டிருக்கான்னா அதை வச்சு எவ்வளவு தூரம் எஸ்கேப் ஆக முடியும்? முட்டாள்தனமா இருக்க. கதை உடைச்சு உள்ள போலாமா சார்? நோ 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 நோ. உள்ள நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாம எந்த ரிஸ்க் எடுக்க கூடாது. முதல்ல மாருதி கார் வரட்டும், அவனை வெளியே விட்டு ஈஸியா பிடிச்சிடலாம். ஐயய்ய, இன்னும் நாறுதுன்னா அது இதானா? சொல்லுங்க. மாருதி காரும் பெட்டியை வந்தாச்சு. பெட்டியை வந்து எடுத்துக்க. நான் வெளியே வந்தா கதை கட்டுறாது. நான் மேனேஜரோட சேர்ந்து வர்றேன். அப்புறம் சார், இந்த மாருதிக்கு ஒயிட் கிளாஸ், அதனால உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே படிச்சுன்னு தெரியுது. அதனால நீங்க கருப்பு கண்ணாடி போட்ட வேற ஒரு மாருதி கொண்டு வாங்க. ஆமா, கருப்பு கண்ணாடி. குயிக். தேங்க்யூ. வாங்க. சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிடுவீங்களே. லிப்ஸ்டிக் தொடங்க சார். இவ்வளவு பேர் இருக்கல, என்ன பிரயோஜனம்? பாக்ஸ் எடுங்க, பாக்ஸ் எடுங்க. அவ்வளவுதானா?
சுமதி நீ கேட்ட கருப்பு கண்ணாடி மாருதி கார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். உனக்கு தான் பெட்டி வந்தாச்சே, பாதி பேரை வெளியே அனுப்பிடு. ஏன் சார் ஒரே ஒரு சூட் கேஸ் அனுப்பிச்சிட்டு பாதி பேருக்கு வெளியே அனுப்பணும், எப்படி அனுப்புறது? சரி, ஒரே ஒரு சூட் கேஸுக்கு ஒரே ஒரு ஆளை மட்டும் வெளியே அனுப்பி வைக்கிறேன். மாருதி வரட்டும், மீதி எல்லாரையும் அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். ஓகே? ஹலோ ஹலோ, என்ன சார்? கட் பண்ணிட்டா ராஸ்கல். அவன் என்னதான் சார் சொல்றான்? அவன் ஒரு ஆளை தான் வெளியே அனுப்புவானா. மாருதி கார் வந்ததுக்கு அப்புறம் மத்த பேரெல்லாம் வெளியே அனுப்புறதா சொல்றான். சார் அவன் ஏதோ பிளான் பண்றான் சார். ரிஸ்க் எடுத்து உள்ள போலாமா சார்? அவசரப்படாதீங்க. எப்படியோ ஒரு ஆளை வெளியே அனுப்புறேன்னு சொல்றான்ல, அந்த ஆள் வரட்டும். அவர்கிட்ட நம்ம விசாரிப்போம். அவன் எந்த ரூம்ல இருக்கான், மத்தவங்க எல்லாம் எந்த ரூம்ல இருக்காங்க, எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அட்டாக் ஆரம்பிப்போம். சார் ஒரு ஆள் வரேன் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ஷூட், டோன்ட் ஷூட், டோன்ட் ஷூட், டோன்ட் ஷூட். போலீஸ்! ஜீசஸ்! ஜீசஸ்! நோ! Don't worry. Take this. My wife! My wife! My wife inside! Okay, okay. அவனை காப்பாத்துருவோம், காப்பாத்துருவோம். காப்பாத்துங்க. ஆமா, அவன் மட்டும் தான் உள்ள இருக்கானா இல்ல அவன் கூட்டாளி யாராவது இருக்காங்க? அவன் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் உள்ள இருக்கான். எந்த ரூம்ல இருக்கான்? மேனேஜர் ரூம்ல பணம் எல்லாம் பெட்டியில லோட் பண்ணி வச்சுட்டு மாருதி வரதுக்கு நீங்க லேட் ஆனதால அவன் டைபிஸ்ட உள்ள கூட்டு போய் ஏறக்குறைய 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. ஜீசஸ்! ஷூட் பண்ணா போங்க, 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 போய் காப்பாத்துங்க, எல்லாரும் போங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன கிரிமினல்ஸ் ஃபைல் எடுக்கிறீங்க? உள்ள முள்ளால் தானே எடுக்கணும் பாங்க. இந்த கேஸ்ல ஒரு கிரிமினல் தான் நமக்கு பார்ட்னரா சேர்த்துக்க போறேன். ஒரு கிரிமினல் போலீஸோட எப்படி பார்ட்னர் ஆக முடியும்? உனக்கு தெரியாது ருத்ரா, சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஏடாகுடமான காம்பினேஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும். சரி, ஆனா நீங்க சொல்ற ஆள் ஒரு கெட்டிக்காரனா இருக்கணுமே. வெக்கத்தை விட்டு சொல்லட்டா, கிரிமினல்ஸ்ல நிறைய பேரு எங்களை விட கெட்டிக்காரங்களா இருக்காங்க. இப்ப நான் தேடிட்டு இருக்கனே, இந்த ஆளு புத்திய கொஞ்சம் நல்ல வழியில பயன்படுத்தி இருந்தா இன்னும் ஐஜி ஆயிருப்பான். போன வழியில போனா கிரிமினல் ஆயிட்டான். இதா கண்ணாடி போட்டிருக்கேன், இந்த பிரகஸ்பதி தான். நல்ல ராஜகலை, ஆனா சின்ன திருட்டு மொழி. சிங்காரம், பங்காரப்பா, நமச்சிவாயம், அகமது, பால்ராஜ். வெரி குட். மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கான். இவனோட உண்மையான பேர் என்னன்னு தெரியணுமே, அது ஒரு வேலை. ஆனா இந்த ஆளை பார்த்தா திருட மாதிரி இல்ல, திருட்டு குடுக்குற மாதிரி இருக்கு. நீ சிரிப்பை பார்த்து ஏமாந்து போயிடாத. இந்த ஆளை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன், மீதி விவகாரத்தை நீயே ஊகிச்சுக்கோ எவ்வளவு பெரிய ஆளுன்னு. மதுரை, நில்லு நில்லு. என்ன? நான் எந்த விசாரணைக்காகவும் இங்க வரல. அதுதான் நான் பார்த்தேன். பெரிய பெரிய பேங்க் எல்லாம் அடுத்த மாசத்துக்கு தான் நான் பிளான் பண்ணிருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க அட்வான்ஸா என்ன தேடி வந்ததும் எனக்கே ஒரே குழப்பமாயிருச்சு. ஆமா, என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். உதவியா? சும்மாவா சொன்னாங்க? வண்டி ஒரு நாளைக்கு ஓடத்துல ஏறும், ஓடமும் ஒரு நாளைக்கு வண்டியில ஏறணும். கரெக்ட். ஓகே. வாட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் யூ வாண்ட் மீ டு டு? என்ன சார்? இல்ல, உங்க பெரிய ஆபீசர்ஸ் யாராவது கிட்ட உங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது தப்பான ஃபைல் மாட்டிருந்தா சொல்லுங்க. நைட்டா போய் அடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. நீங்களே சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட் கிளீன் ஸ்லேட்டோட இருக்கிறதே நான் ஒருத்தி தான். இல்ல, என்ன தேடி வந்ததுனால சந்தேகப்பட்டேன். சரி, கோவப்படாதீங்க, விஷயத்தை சொல்லுங்க. அது வந்து இந்த பையன் இருக்கான்ல? பையன்? ஆமா பையன். அது அந்த பையனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். பையனுக்கு என்ன? நல்ல லட்சணமா தான் இருக்கான். என்ன உடம்புதான் கொஞ்சம் ஒல்லியா இருக்கு. ஏதாவது லேகி வாங்கி கொடுக்கணுமா? அதெல்லாம் இல்ல மேம். கொஞ்ச நாளைக்கு இந்த பையனை உன்னோட பாதுகாப்புல வச்சுக்கணும். ஏன் பாதுகாப்பா? ஆமா. என்னங்க இது?
உங்க ஆபீஸ்ல இருக்கலாம், இல்ல உங்க பெரிய அதிகாரிங்க யாராவது ஒருத்தர் ஆபீஸ்ல இருக்கலாம். உங்களுக்கு இல்லாத பாதுகாப்பா? புரியாம பேசுறியே. இந்த பையனோட ப்ராப்ளமே வேற மேன். இவருக்கு ஆபத்து எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய ஆபீசர்ஸ்னாலதான். ஐயோ, என்னங்க இது? உங்க டிபார்ட்மெண்ட் நம்ம லெவலுக்கு இறங்கி வந்துருச்சா? நல்லா தானே இது தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ நல்லாதான் இருக்கு. ஏதோ 4-5 பேர் சரியில்லைங்கிறதால எல்லாரையும் குறை சொல்லாத. விட்டா பேசிக்கிட்டே இருப்பது பார். இத புடி நீ, இத புடி. என்னங்க இது? நீங்க ஏதோ பேங்க் போயிட்டு வந்த மாதிரி இவ்வளவு பணம் எதுக்குங்க? அது இவனை இங்க வச்சுக்கணும்னு சொன்னேன்ல. அது பாத்துக்கோன்னா பாத்துக்கறேன், அதுக்கு என்ன இவ்வளவு பணம்? அது அப்படி இல்ல. இந்த பையனை இங்க வச்சுக்கிட்டேன்னா உன் உயிருக்கே ஆபத்து வரும். ஐயோ, அதுக்காக தான் இவ்வளவு பணம். ஐயோ, என் உயிரோட மதிப்பு இவ்வளவுதானா? அடே பையா, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? சரி நட. இது பாரு, பையன் கொஞ்சம் மூடி டைப். அவன் அதிகம் பேச மாட்டான். நீ வளவளான்னு பேசி அவனுக்கு டென்ஷன் கொடுத்துறாத. என்ன பார்த்து அவன் டென்ஷன் ஆகாம இருந்தா சரி. இது பாரு, நீ எதுக்கும் அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகாத. ஆமா, அவங்களுக்கு பொறாமையா இருக்கும். வா. என்னடா பையா, என் ரூம் பிடிச்சிருக்கா? என்னாச்சு? ஏன் பொம்பளமா நெளிற? இல்ல, யாராவது என் மேல கைய வச்சா எனக்கு சங்கோஜமா இருக்கும். சங்கோஜமா இருக்கா? நாளைக்கு கல்யாணம் முடிச்சுன்னா பொண்டாட்டி வந்து கை கால் அங்கி இங்கி படாத. அது பரவாயில்ல. பரவாயில்லையா? விவரமான ஆள் தான் நீ. இல்ல என்னாச்சு? ஏன் இப்படி அதிர்ச்சி ஆயிட்ட? என்ன? இல்ல, கோட்டு ரொம்ப எடுப்பா இருந்தது. அப்பவே பிடிச்சு கண்ணை உறுத்திட்டு இருந்ததுனால ரெடிமேடா இல்ல எடுத்து தச்சுதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ரெடிமேட்லாம் ஒண்ணும் இல்ல, தச்சதுதான். அதுக்கே எவ்வளவு பதஷ்டப்படுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சரி, சாப்பாடெல்லாம் ஆச்சா? ஆச்சு. இனிமே என்ன, படுத்துக்க வேண்டியதானே? ஆமா. ஏன் சாவியை வெளியே தூக்கி போடுறீங்க? அது ராத்திரி நேரத்துல எனக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் உண்டு. திடுதுப்புன்னு பாதி ராத்திரில எந்திரிச்சு போய் அக்கம் பக்கம் வீடுகள்ல யாராவது பொம்பளை பேர சொல்லி கதவை தட்டிடுவேன். அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனாலதான் பாதுகாப்பா இப்பவே சாவி தூக்கி வெளியே வீசிட்டேன். அது சரி, ஆனா இப்ப வெளியே போகணும்னா? இனி எங்க வெளியே போறது? ஃபுல் நைட் நம்ம கூட தான். காலையில ரூம் கிளீன் பண்றதுக்காக நம்ம பையன் வருவான். அவன் சாவி எடுத்து ஜன்னல் வழியா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திறந்துட்டு வெளியவே போக முடியும். இந்தா, உன் கோட் சூட் எல்லாம் கழட்டிட்டு இந்த லுங்கியை கட்டிக்கோ. இல்ல, நான் எதுவும் கழட்ட மாட்டேன். கழட்ட மாட்டியா? ஏண்டா, அப்ப ராத்திரி பூரா நீ படுத்துக்க போறது இல்லையா? நான் இப்படியே படுத்துக்கிறேன். ஏச்சி, விளையாடாதடா. கத்திரி வெயில் கோட்டு சூட்டோட இப்படியே படுத்தேன்னு வெய்ய, புழுக்கத்துல அப்படியே எல்லாம் வெந்துரும். நான் பாரு இப்போ பேண்ட் ஷர்ட் பனியன் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஜெட்டியோட ஃப்ரீயா ஆனந்தமா தூங்க போறேன். எதுக்கு தலானி எடுத்து கீழே போட்ட? நான் கீழே படுத்துக்க போறேன். கீழையா? நீங்க மேல படுத்துக்குங்க. என்ன விளையாட்டு பண்றியா? அந்த லலிதா அம்மா எவ்வளவு பொறுப்பா உன்னை பாத்துக்கணும்னு சொல்லி எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் உன்னை விருந்தாளி மாதிரி ட்ரீட் பண்ணோம். வெளிய வெளிய நீ கீழே படுத்துருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். மரியாதையா மேல படு. ஏங்க, இவ்வளவு சின்ன கட்டுல எப்படிங்க 2 பேர் படுக்க முடியும்? அரைஞ்சிருவேன். என்ன மிரட்டுறீங்க? மிரட்டுறதா? இவ்வளவு நேரம் வாயில பேசிட்டு இருந்தேன். இனி ஏதாவது பேசுற இழுத்துருவேன். தலக நீடு. என்ன படுற? ஏய், கொஞ்சம் இப்படி திரும்பி படு. ஏன்? ஒரு சமாச்சாரம் இருக்கு. பரவாயில்ல, இப்படியே சொல்லு. இல்ல, உங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இல்ல இல்ல, ஏதோ ஒரு ஒரு அதிசயம் இருக்கு. அது இல்லாமையா அந்த அம்மா வந்து உன்னை இவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும்னு சொல்லி என்கிட்ட பணம் கொடுப்பாங்க? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். என்ன? கொஞ்சம் கையை தூக்கு. எதுக்கு? இல்ல, நான் எப்பவுமே தலகாணி இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறதா பழக்கம். அதுக்காகத்தான் 2 தலகாணி வச்சிருந்தேன். நீ இப்போ ஒரு தலகாணி எடுத்துட்டியல்ல, அதனால இப்ப எனக்கு கட்டி பிடிச்சிட்டாதான் தூக்கம் வரும். கையை தூக்கு. மாட்டேன். தூக்குடாடே. ஐயோ, என்ன விட்டுருங்களே. நான் ஆம்பளை இல்ல, பொம்பளை. என்னது? ஆம்பளை இல்ல பொம்பளையா? ஆமா. நிஜமாவா? இந்தாங்க ஒட்டு மீச. ஒட்டு மீச கரெக்ட். இருந்தா கூட மீச முளைக்காத ஒரு 16-17 வயசு பையனா இருப்பியோன்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே இருக்கே. இல்லைங்க, நான் பொம்பளைதான்.
பொம்பளை தான்னா ஓகே ஓகே பொம்பளை தான். ஆமா எதுக்காக இப்படி வேஷம் போட்டு இங்க வந்திருக்க? என்ன பழைய கேஸ்ல ஏதாவது மாட்டி விடுறதுக்காக அந்த அம்மா இங்க அனுப்பிச்சாங்க? இல்லைங்க, உண்மையிலேயே என் பாதுகாப்புக்காகத்தான் அந்த அம்மா என்னை இங்க கொண்டு வந்து விட்டாங்க. நிஜமா? நிஜமாதான். சரி ஓகே. ஆமா ஆம்பளை வேஷம் போடணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்களே, என்னதான் ஆம்பளை வேஷம் போட்டா கூட பொம்பளைங்கிறத ஒரு சில விஷயங்கள் பளிச்சுன்னு காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லி 2 பேரும் யோசிக்கவே இல்லையா? உதாரணத்துக்கு நீ அந்த அம்மாவோட தான் வந்த, அந்த அம்மா போட்ட அதே சென்ட் நீ எதுக்கு போட்டு வந்த? அதுலயே உன் பொம்பளை பத்தி தெரியல? அப்படின்னா நான் பொம்பளைங்கிறது முதலே தெரியுமா? தெரியுமாவா? நானே திருடன், என்ன தேடி ஒரு போலீஸ் வருதுன்னா கூட யாரையெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் ஒத்து கவனிக்க மாட்டேன். இந்த அம்மா ஏதோ ஒரு தடவை 2 தடவை பையன்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை அழுத்தி அழுத்தி பையன் பையனே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்னன்னா கையை இப்படி இறுக்கி கட்டிட்டு கடைசி வரைக்கும் இறக்காமே நின்று இருந்த. அதுலயே நீ பொம்பளை எனக்கு தெரியாது. சரி அது போட்டோம். அந்த அம்மா இவ்வளவு தூரம் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இங்க கூட்டு வந்திருக்காங்களே, யாருனால உனக்கு ஆபத்து? மேடம் காஃபி. எதுக்கு? கீழே நாயர்கல்ல இருந்து முதல்ல நான் காஃபி சாப்பிட்டு இருக்காரு, உங்களுக்கு கொடுத்துட்டு சொன்னாரு. உண்மையிலேயே ரசகுல்லா ரசகுல்லா தான். டேய், என்னடா சிரிப்பு? என்ன ரசகுல்லா? இல்ல மதுரை ரூம்ல ஒரு ரசகுல்லா இருக்கு, போய் காஃபி குடுத்துட்டு வர சொன்னாரு. மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தேன், உண்மையிலே ரசகுல்லா ரசகுல்லா தான். டேய், வாய் முடுற. அந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல, நீ வேற. ஏங்க உங்களுக்கு ஹார்ட்டா லிவரா கிட்னியா? ஹார்ட் லிவர். இல்லங்க உங்களுக்கு 3த்துல எது ப்ராப்ளம்னு கேட்டேன். டேய், என்னடா உளர்ற? ஒண்ணுமே புரியல. அது இல்லைங்க, மதுரை வீட்டுக்கு தினமும் நிறைய பேர் வராங்க. ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம்னு, இன்னொருத்தர் கிட்னி ப்ராப்ளம்னு, இன்னொருத்தர் லிவர் ப்ராப்ளம்னு. அவங்களுக்கெல்லாம் மதுரை என்ன கொள்ளையற்ற பணத்துல இருந்து 5000 10,000 தூக்கி கொடுப்பாரு. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, அதனால என்ன ப்ராப்ளம் கேட்டேன். உண்மையிலேயே இந்த மாதிரி உதவி எல்லாம் செய்வாரா? ஆமாங்க, அவங்க தங்கச்சி ஒரு தடவை ஹார்ட் ப்ராப்ளத்துல படுத்துட்டாங்க. அப்போ ஆபரேஷன் காசுல இருந்துக்காண்டி முதல்ல திருடவே போனாரு. திருடிட்டு வரதுக்குள்ள அவங்க தங்கச்சி போயிட்டாங்க. அப்போ நம்ம தங்கச்சி மாதிரி இந்த நாட்டுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு ஒரு தடவை திருநாள் திருட்டுதான் 10 தடவை திருநாள் திருட்டுதான்னு திருடவே ஆரம்பிச்சிட்டாரு. அப்பத்துல இருந்து யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அவங்களுக்கெல்லாம் பணத்தை அள்ளி கொடுத்துருவாரு. அதனாலதான் இந்த ஏரியாவிலே மதுரை என்னன்னா ஒரு தனி மரியாதை. டேய் 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 போதும்டா. ஏண்டா அங்க கடையில நாயர் பையன் இல்லைன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு, இங்க வந்து என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கற? இல்லண்ணே, ஒரு ராத்திரி பூரா அவங்க கூட தனியா தங்கியிருக்காங்க. அப்ப கூட உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்கல. அதான் உங்க அடிமன் சின்னன்னு அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கேன். கண்ணு குளிச்சு அதான் கிடைச்சதுன்னு அள்ளி விடுவீங்களே, போடா. இந்த பேஸ்ட் பிரஷ் ஒரு செட் ட்ரெஸ் இருக்கு, குளிச்சுட்டு பொம்பளை மாதிரி சீக்கிரம் ரெடி ஆகு. புடி. பதரே ரசகுல்லா ரசகுல்லா தான். ஐயோ ரசகுல்லா சமாச்சாரம் எல்லாம் சொல்லி தொலைச்சிட்டானா? என்ன நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி பண்றீங்க? உங்களை போய் அனாவசியமா கிரிமினல்னு சொல்றாங்க. ஐயோ நான் என்னதான் வாரி கொடுத்தாலும் இன்னொரு இடத்துல இருந்து எடுத்ததுதான், அதனால திருடன் தான். எனக்கு கூட இப்போ திருடணும்னு ஆசை வந்துருச்சு. திருடணும்னா ஒரே ராத்திரி தான் எங்கோட்டு வந்த, என் காத்து உன்னை இப்படியா மாத்தணும்? அது இல்ல, நான் திருட நினைச்சது உங்க மனச. ஐயோ இத பாருமா, நான் திருடன். சாதாரணமாவே ராத்திரி நேரத்துல வீட்டுல தங்க மாட்டேன். அப்புறம் எத்தனை மாசம் உள்ள இருப்பேன் எத்தனை மாசம் வெளிய இருப்பேன்னு சொல்ல முடியாது. அதனால என் காம்பினேஷன் உனக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகாது. நீ உன் அழகுக்கு டாக்டர் இன்ஜினியர் இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு பாரு. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. என்ன இருந்தாலும் நீங்களே என்ன ரசிச்சு ரசகுல்லான்னு சொல்லிருக்கீங்க. ஐயோ தெரிஞ்சிருந்தா உன்னை நான் மிளகா பச்சின்னு சொல்லிருப்பேன். அப்பனே பிள்ளையாரப்பா, கொஞ்சம் மனசு வச்சு கண்ணை திறப்பா. பாவம் இந்த பிள்ளையாண்டா ரொம்ப நாளா வேலை வெட்டி இல்லாம கஷ்டப்படுறான். இன்னைக்காவது இன்டர்வியூல அவன் கண்டிப்பா பாஸ் பண்ணணும். இன்னைக்கு ஜெயந்தா. ஐயா ஐயா, அம்மா அம்மா,
ஐயா ஐயா ஐ ஐயா 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 யோ லயன்ல எல்லாரையும் கேட்டு வந்தில்ல அவரை விட்டுட்ட அவர் நிலைமை என்னை விட ரொம்ப மோசம். அவருக்கு 2 அண்ணன், 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. வந்து கல்லூரி என்ன தெரியல இன்னைக்கு ஒரே தனியா போகுது. வா சீக்கிரம் வந்து கல்லூரி. ஏய் அவன் கூப்பிடுறான்ல காதுல விளையா போடா போய் கழுவி விடு. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மேல பாசமா இருக்கிற ஒரே ஒரு ஆத்மா. இந்தாப்பா இந்த துணியில தோச்சு போடு. இந்தா இந்த 2 சட்டையிலும் பட்டன் இல்ல, தச்சு அயன் பண்ணி வை. அவர் எங்கேயோ வெளியே போனாரு, ஷூக்கு பாலிஷ் போட்டு வை. தையக்காரன்ட்ட துணி கொடுத்தனுப்பேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஜாக்கெட்டையும் அளவு ஜாக்கெட்டையும் கொடுத்துட்டு வந்துரு. ஏண்டி கழுதுங்களா, அவன் இந்த வீட்டு வேலைக்காரன் நினைச்சுங்களா? உங்க குழந்தைனாருடி. ஏ பாட்டி சும்மா எதுக்கு அவங்க கிட்ட சண்டை போட்டுருக்க? நான் வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்து சாப்பிட்டுக்கிறதால எல்லா வேலையும் தான் கொடுப்பாங்க. பரவாயில்ல செய்வேன் விடு. அந்த வீட்டுல அவர் நாயா உழைச்சாலும் ஒரு வேலை இல்லைங்கிற காரணத்தினால அவர் படுற அவமானம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. என்கிட்டயே 350 ரூபா கடன் வாங்கியிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். இன்னைக்கு கூட ஏதோ இன்டர்வியூக்கு தான் போறாரு போல் இருக்கு. இன்னைக்காவது அந்த இன்டர்வியூல அவர் பாஸ் பண்ணணும்னு அந்த ஆண்டவனை மனசாரவே. இன்னைக்கு இன்டர்வியூ கோவிந்தா. தம்பி என் குழந்தை கொடுத்துருங்க தம்பி. நல்ல வேலை நீங்க எதுவும் பண்ணிக்கலையே. பண்ணிக்கலாம் தான் போனங்க. போற வழியில ஒரு டீ கடைக்காரர் என்ன தடுத்து நிறுத்தி அவர் கடையிலே ஒரு வேலை போட்டு தரேன்னாரு. வெரி குட். டேய் பாத்தியாடா, உங்க அம்மாக்கு ஒரு டீ கடைக்காரன் மூலமா வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இல்ல சாரி, ஒரு டீ கடைக்காரன் மூலமா வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றி தம்பி. ஆண்டவா, என்ன யார் மூலம் எப்படி காப்பாத்த போற? வெங்கட் போஸ்ட். வீட்டுல யாரும் இல்லைங்களா? ஐயோ சார், இது எனக்கு வந்தது இல்ல, வேற யாருக்காவது வந்திருக்கும். டோர் நம்பர்லாம் கரெக்டா இருந்துச்சா? அது கரெக்ட்டுங்க. ஆனா 10,000 ரூபாய்க்கு டிராஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு எவசரம் அனுப்ப போறான். இந்தாங்க புடிங்க. அம்மா வெங்கட், லெட்டர் உங்க பேருக்கு தாங்க வந்திருக்கு. என் பேருக்கா? நீங்களே படிங்க. பிரதமராக கூட வரக்கூடிய தகுதி உள்ள உயர்திரு வெங்கட சுப்பிரமணியன் அவர்களே, சென்னை டிரைவிங் ஹோட்டல் மெனு கார்டுக்குள் தாங்கள் வைத்திருந்த மனு கார்டை படிக்க நேர்ந்தது. அது மட்டுமில்லாமல் உங்களை பற்றி விசாரித்ததில் அக்கம் பக்கம் வீட்டார்கள் ஓகவென்று சொன்னார்கள். எனவே இத்துடன் அனுப்பியுள்ள ரூபாய் 10,000 அட்வான்ஸாக பெற்றுக்கொண்டு உடனடியாக எங்கள் நீலகிரி எஸ்டேட்டில் மேனேஜர் வேலைக்கு வந்து சேரவும். இப்படிக்கு மகாராஜா ஏகாம்பரேஸ்வரர், நீலகிரி எஸ்டேட். பெரியவர்களே, தாய்மார்களே, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களே, உங்க எல்லாத்துக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. என் சொந்த வீட்டுல என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. ஆனா நீங்க எல்லாம் பெரிய மனசு வச்சு எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி இவ்வளவு பெரிய மேனேஜர் போஸ்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களே, உங்க எல்லாருடைய பொற்பாதங்களுக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி. கொண்டாங்க சார். வெங்கட் பாட்டி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு பாட்டி. ரொம்ப சந்தோஷம். நான் நாளைக்கே நீலகிரி எஸ்டேட் புறப்பட்டு போய் டியூட்டில ஜாயின் ஆகிறேன். பிரதர், இதான் நீங்க கேட்டீங்களே நீலகிரி எஸ்டேட் பேலஸ். பிரதர், என்ன அசந்து போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா? இல்ல இல்ல, இழவி பையன் அடைஞ்சிட்டேன். இவ்வளவு பெரிய இடத்துக்கு நான் மேனேஜரா வந்திருக்கேங்கிறத என்னாலேயே நம்ப முடியல. ஓ, புதுசா வந்திருக்கிற மேனேஜரா? வாழ்த்துக்கள். வரேன். ஹலோ பிரதர், 7 ரூபா தானே நான் பேசுனேன். 10 ரூபா கொடுத்துட்டு மீதி 3 ரூபா வாங்காம போறீங்க. தெரிஞ்சுதான் கொடுத்தேன். அந்த 3 ரூபாய நீங்க டிப்ஸா வச்சுக்கோங்க. கொஞ்சம் நில்லுங்க. ஏன் பிரதர், எனக்கு என்ன கை முடமா இல்ல கால் முடமா? எனக்கு எதுக்கு டிப்ஸ் 3 ரூபா? அப்படி இல்லைங்க, நானும் உங்களை மாதிரி அடிமட்டத்துல இருந்து வந்தவன். ஒரு ரிக்ஷா தொழிலாளிக்கு பேசுனதை விட 3 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா ஒரு ஹெல்ப்பா இருக்குமே நினைச்சேன். அப்படியா? உங்க கருணையான உள்ளத்தை நான் பாராட்டுறேன். ஆனா அதே சமயம் அடுத்தவங்க கொள்கையிலையும் கொஞ்சம் கை வைக்காம பாத்துக்கங்க. கொள்கையா? ஆமா, தன்னுடைய உழைப்பு என்னவோ அதுக்கு உண்டான ஊதியத்தை மட்டும் வாங்குறவன் தான் இந்த மாடசாமி. 1 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கிடைச்சாலும் சரி, இல்ல இனாமா கிடைச்சாலும் சரி, அன்னைக்கு நைட்டு பூரா எனக்கு தூக்கமே வராது. புடிங்க. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன்.
வணக்கம் சார். யாரு? மகாராஜா இல்லீங்களா? என்ன பார்த்தா மகாராஜா மாதிரி தெரியலையா? ஐயோ, நீங்க படிக்கட்டு உட்கார்ந்து இருந்தீங்க, அதோட தலையில கிரீடம் கூட வச்சுக்கல, அதனால நான் யாரோ சாதாரண சிப்பாயின்னு நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் மகாராஜா அவ்வளவுதான். நீ இதான் வெங்கட சுப்பிரமணியமா? ஆமாங்க மகாராஜா, நீங்க பெரிய மனசோட அனுப்பி வச்ச 10,000 ரூபாய் டிராஃப்ட் கிடைச்சது. ரொம்ப நன்றி. நான் இப்பவே டியூட்டிக்கு ரெடி. டூட்டி பாக்குறது இருக்கட்டும், முதல்ல நீ இந்த அரண்மனை நிலவரத்தை தெரிஞ்சுக்க. நாயர், வாட்ச்மேன், கார்டனர், டிரைவர் எல்லாரும் வாங்கப்பா. உனக்கு கீழே வேலை பாக்குறவங்கள முதல்ல உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். சரிங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். குக், நாயர். வணக்கம் சார். நான் இன்னைக்கு புதுசா மேனேஜர் வராருன்னு சொன்னேன்ல, அது இவர்தான், மிஸ்டர் வெங்கட சுப்பிரமணியம். ஏன் நாயர், உங்களுக்கு இங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆச்சு? சர்வீஸோ? நான் இன்னும் வேலைக்கு சேர்ந்தது. வேலைக்கு சேர்ந்தோம். எல்லாருமே இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தீங்களா? ஏன் மகாராஜா, அப்படின்னா இத்தனை நாளா இந்த அரண்மனையில நீங்க மட்டும் தனியா தான் இருந்தீங்களா? ஐயோ, என்ன கிராஸ் பண்ணி கேள்வி கேட்காதப்பா. நான் சொல்றத மட்டும் கேட்டுக்க. இந்த அரண்மனையில இன்னும் ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க, அவங்களே உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அம்மா, லக்ஷ்மி அம்மா. இவங்க நான் இந்த வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு. வணக்கம். வணக்கம். ஏன் மகாராஜா, இந்த பொண்ணு கூட இன்னைக்கு தான் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்ததா? ஆஹா, இவங்க உண்டானது, பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே இந்த அரண்மனையில தான். ஓ, அப்படின்னா இந்த பொண்ணோட அம்மா பாட்டி இவங்க எல்லாம் கூட இங்கேயே தான் வேலை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா. கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்க, இருக்கிற வேலையை பார்த்து பண்ணிக்க. என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணாத, நானே குழப்பத்துல இருக்கேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதோ இங்க மேனேஜர், நீங்க எல்லாம் எனக்கு கீழே வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற ஃபீலிங்கே வேண்டாம். அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஓகே? சரியான. ஓகே, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. 1 மினிட். நீ மட்டும் இங்கே இரு, உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு. நாயர், நீங்க புறப்படலாம். பெண்குட்டி மட்டும் இவடையோ? இல்ல, அவங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க போங்க. அது சரி, மேனேஜர் போஸ்ட் இல்ல. காலையில சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, இந்த ஒரு நேரமாவது சாப்பிடுறான். இல்ல பாட்டி, எனக்கு பசிக்கல. டேய் வாடா. பாட்டி, இத பாரு, காலையில நீ சாப்பிடலன்னு நானும் அப்படியே பட்டினே கிடக்குறேன். எனக்கு ஏதாவது வரப்போகுது. வாடா வா. ஏண்டா, இன்னைக்கு கூட இன்டர்வியூ ஃபெயில் ஆச்சுன்னு சொல்றிய, சரியா படிக்கலையா? இல்ல பாட்டி, நான் நல்லா தான் படிச்சுட்டு போனேன். பின்ன அவங்க கேட்ட கேள்விக்கு டான் பதில் சொல்ல வேண்டியது தானே? எல்லா கேள்விக்குமே அவங்கள அஸ்திர அளவுக்கு நான் பதில் சொன்னேன். ஆனா கடைசி கேள்விக்கு நான் அசந்துட்டேன். ஏன், ரொம்ப கஷ்டமான கேள்வியா? 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க, அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ஒரு அண்ணன் LICல வேலை பாக்குறான், இன்னொரு அண்ணன் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கான். அவங்க மனசு வச்சா அவனுக்கு எப்போ வேலை கிடைச்சிருக்கும். ஒருவேளை அவங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் உங்க அன்னிமார் இருக்காங்களே, உப்பரப்படுத்திக்குவாங்க. சரி, நீ சாப்பிடு. ஏண்டா, காலையில இன்டர்வியூக்கு போனிய, என்னாச்சு? இன்னைக்காவது பாஸ் பண்ணியா இல்லையா? அதை ஏன் கேக்குறீங்க? உங்க தம்பியோட புத்தால்தனத்துக்கு அந்த ஆபீஸ்ல வேலையே இல்லையா? ஏண்டா, உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டு வந்து ரேட் நிறைய போட்டுக்கிட்டு எப்படி உன்னால கொட்டிக்க முடியுது? என்னங்க நீங்க பேசுறது? குதிரை குருடுங்கிறதுக்காக கொள்ளு திங்கறதுல குறைச்சலா வைக்க போகுது? அதானே, நீ நல்லா சாப்பிடுப்பா. அடுத்த இன்டர்வியூக்கு போக வேண்டாம். கிளவி, நெய் ஊத்தி நல்லா பசஞ்சு ஊட்டி விடு. ஏண்டி, சாப்பிடும் போது இப்படி ஈவி இறக்கம் இல்லாம பேசுறீங்களே? உங்க கூட பிறந்தவங்க மாத்திரம் கலெக்டர் உத்தியோகமா பாக்குறாங்க. என் பேர்னு குறை சொல்றீங்களே. வார்த்தை அளந்து பேசு. வாய மூடு. கையெடுக்கலவே, எல்லாம் உன்னால வர்றது. என்னாலயா? பின்ன நான் வெளிய எங்காவது போய் மூட்டை தூக்குனா கூட ஒரு நாளைக்கு 50-60 சம்பாதிச்சு என்னால பொழைச்சிக்க முடியும். ஒவ்வொரு தடையும் நான் வீட்டு விட்டு போகும்போதெல்லாம் நான் மருந்து குடிச்சிருவேன், விஷத்தை குடிச்சிருவேன்னு சொல்லி என்ன நிறுத்தி வச்ச. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு கேவலப்பட்டிருக்கேன். இத பாருடா வெங்கட், உன் காலம் எப்பவும் இப்படியே இருக்காது. உன் அறிவுக்கும் திறமைக்கும்
பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உனக்காக ஒரு ராஜகுமாரி பிறந்திருக்கா. அவ வந்து ஐ லவ் யூ வெங்கட் அப்படி சொல்ல போறா. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே தலைக்கையே மாறப்போகுது. உச்சி குளிர்ந்து ஜில்லுன்னு ஆயிப்போச்சு போ. டேய் வெங்கட், நான் விளையாட்டுக்கு சொல்லல. நேத்து கூட உங்க அம்மா என் கனவுல வந்துச்சு. எங்க அம்மா கனவுல வந்துச்சா? ஆமாண்டா, உனக்கு ஒரு பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்குமா. அதோட செல்வ செழிப்போட ஒரு ராஜகுமாரி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாளாம். நிஜமாவா பாட்டி? பாத்தியா பாத்தியா, கழுத கூட கத்துது. கழுத கத்துனா என்ன பாட்டி? நல்லா சகுனம். கண்டிப்பா உனக்கு ராஜகுமாரி எல்லாருக்கும் வணக்கம். உட்காருங்க. பாப்பா, நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்களா? பொண்ணு அலங்காரம் முடிஞ்சிச்சான்னு அப்பா பாத்துட்டு வர சொன்னாரு. ஜஸ்ட் மினிட். அங்கிள், அங்க என்ன சண்டை? நீ யாருக்கு கிடைப்பங்கிற சண்டைதாம்மா. அந்த 3 தலப்பாக்காரங்க இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் உங்க அப்பா வகையில உனக்கு சொந்தமா, இன்னொருத்தர் உங்க அம்மா வகையில உனக்கு சொந்தமா. ஆனா உங்க அப்பா இவங்க 2 பேரையும் விட்டுட்டு 3வது புதுசா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுல வர்ற சண்டைதாம்மா. அம்மா, ஹலோ ஹலோ, ஐயோ ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் அமைதியா இருக்கிறேன். ஹலோ, விஜயராகவன் சார் வீடா? ஆமா சார், விஜயராகவன் சார் வீடு தான். சொல்லுங்க. ஒரு பேட் நியூஸ் சார். என்னது பேட் நியூஸா? ஆமா, ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சா? அப்படின்னா எங்க ஐயா கட்டின பணம் மொத்தமும் போயிடுச்சா? அங்கிள், இவங்க எல்லாரும் இன்னும் 20 வருஷம் இங்க வேலை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு சேர வேண்டிய சம்பளம், போனஸ், ஃபெஸ்டிவல் அலவன்சஸ், இன்னும் இந்த மாதிரி என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையும் இப்பவே கொடுத்து செட்டில் பண்ணிடுங்க. இனிமே இங்க யாரும் வேலைக்கு வேண்டாம். நீங்க எல்லாரும் இங்க இவ்வளவு வருஷம் சின்சியரா வேலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாப்பா, செட்டில் பண்ணிட்டு மேல வாங்க. பாப்பா, உங்க அப்பா சாகறதுக்கு முன்னால இந்த குடும்பத்துக்கே விசுவாசமானவன் நீதான். என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கன்னு சொன்னாரு. எல்லாத்தோடும் சேர்த்து என்னையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாருமா. இல்ல அங்கிள், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க என்னோட வெல்விஷர். கடைசி வரைக்கும் நீங்க என் கூடவே இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா ஒரு வேலைக்காரன் கூட வச்சுக்காம மொத்த பேரையும் திடுதிப்புன்னு அனுப்பிச்சிட்டியம்மா. ஏன்னு புரியலம்மா. இல்ல அங்கிள், எங்க அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி என் சொத்து மொத்தம் லாஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு தப்பான போன் கால் வந்ததே. ஒருவேளை அது நிஜமா இருந்திருந்தா இப்ப நான் இந்த பேலஸ்க்கு குவீனா இருந்திருக்க முடியுமா? வீதியில நிக்கிற நிலைமை தானே. அதனால இனிமே நான் சிம்பிளா தான் வாழ போறேன். எனக்கு ஒரு டீ காஃபி வேணும்னா கூட நானே போட்டு பழகிக்க போறேன். அது மட்டும் இல்ல அங்கிள், என் கல்யாண விஷயத்துல கூட நான் வேற ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்திருக்கேன். என் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு நானும் எதிர்பார்க்க போறதில்ல. அதே மாதிரி எனக்கு மாப்பிள்ளையா வரப்போறவரும் என் அந்தஸ்தை எதிர்பார்த்து வரக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் நான் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்க போறேன். அதுவும் கரெக்ட் தான் பாப்பா. உன் சொந்த பந்தமெல்லாம் உன் சொத்துலதான் குறியா இருக்காங்கிறத கண் கூட பாத்துட்டோமே. அப்பா இறந்த அன்னைக்கு இந்த லெட்டர் வந்தது. அந்த கலவரத்துல கொடுக்க முடியல. அங்கிள், ஒரு அவசர வேலையா நான் மெட்ராஸ் போக வேண்டியிருக்கு. போயிட்டு ஒரு 2-3 டேஸ்ல வந்துடுறேன். யோ, எவையா அந்த வெங்கட சுப்பிரமணியா? கூப்பிடியா இருந்தால? கூப்பிட்டீங்களா சார்? ஆமா, வீர பதக்கம் வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு குத்தி விட போறேன். ஸ்டூபிட் ஃபெலோ. எப்பயா வேலைக்கு சேர்ந்த? நேத்து காலையில சார். 24 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள உன் புத்திய காமிச்சியா? நான் எந்த தப்புமே பண்ணலையே சார். என்னையா பண்ணல? என்னையா அது? இது என்ன?
நாங்களே ஒரு மெனு கார்டு வச்சிருந்தா அந்த மெனு கார்டுக்குள்ள ஒரு மனு கார்டா? அடடா, போட்டோல உணர்ச்சியை அள்ளி கொட்டி இருக்காயா. என் தாயின் மறு உருவங்களே. எம்காம் பட்டதாரியான இந்த வெங்கட சுப்பிரமணியன் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காத காரணத்தால் உங்கள் முன் ஒரு சர்வராக நிற்கிறேன். உங்களால் எனக்கு வேலை கொடுக்க முடியவில்லை என்றாலும் உங்களுக்கு தெரிந்தவரிடம் சிபாரிசாவது செய்யுங்கள். பிரதமராக வரக்கூட தகுதியுள்ள கே வெங்கட சுப்பிரமணியன் எம்காம். நோட்டீஸ் அன்பளிப்பு பிச்சை பெரியண்ணன். ஏயா, இங்க வர்றவங்களா காபி சாப்பிட வர்றாங்களா இல்ல உங்க கர்ணமனுவை பரிசீலிக்க வர்றாங்களா? கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல. யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது? நான் தான் மேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீசன்ஸா பிஹேவ் பண்ற. யோ, நாளைக்கு உனக்கு ஒரு பையன் பிறந்து என்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிகிரி பாஸ் பண்ணி இந்த சர்வோத்தியோகம் கூட கிடைக்காம ரோட சிங்கி அடிச்சுட்டு அலம் மோதல வேண்டாயா. நான் வயிறுன்னு சொன்னா அது கண்டிப்பா நடந்துரும். நீ நல்லா இரு. இப்ப என்ன சார்? நீ வேலைக்கு வேணாம், கெட் அவுட் ஐ. தேங்க்யூ. பிரபா, நீயா? என்னால நம்பவே முடியல. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்னு லெட்டர் போட்டேன். ஆனா இவ்வளவு தூரம் நீ நேர்ல வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவர் யாரு? அவர் எங்க மாமா. இந்தா, நான் வந்து டாக்ஸி வெளியே தான் இருக்கு. சீக்கிரம் உங்க அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண சொல்லு. முதல்ல அட்மிட் பண்ண சொல்லு, சீக்கிரம். பிரபா, பால் சாப்பிடு. தேங்க்ஸ். டேய், ஏதாவது பேசுன பாரு. நீ சும்மா ஊர் சுத்தும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டு வருவேன்னு. இன்னைக்கு குழந்தையோட வந்து நிக்கிறாரு, நாளைக்கு ஒரு பொண்ணோட வந்து நிப்பாரு. எப்போ இன்டர்வியூ பண்ணாலும் ஃபெயில்ல வருவாரு. இந்த மாதிரி விஷயத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்காங்க. அத்த கண்ணுக்கால் மூக்கல் அவனாட்டவே இருக்குது பாரு. இத பாருங்க, சும்மா ஆளாளுக்கு வாய்க்கு வந்த வர பேசிட்டு இருக்காதீங்க. சும்மா அவங்க கிட்ட ஏன்டா கத்துற? நீ இந்நேரத்துக்கு ஒரு குழந்தையோட வந்தாக்கா யாருக்குதான் சந்தேகம் வராது? இது ஏன் குழந்தை இல்ல பாட்டி. பின்ன யாரு குழந்தை? உன் கைக்கு எப்படி வந்தது அதையாவது சொல்லு. சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும் பாட்டி. நான் பார்க்ல உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தேன். தம்பி, என்னம்மா? கொஞ்ச நேரம் வரைக்கும் இங்க தானே இருப்பீங்க? ஆமா. ஏன்? இந்த குழந்தைய கொஞ்சம் பாத்துங்க, இப்ப வந்துடுறேன். அப்புறம் என்னாச்சு? 1 மணி நேரம் ஆச்சு, ஆனா அந்த பொம்பளை வரவே இல்ல. அப்புறம் தான் நான் திடீர்னு கவனிச்சேன், அந்த குழந்தை பாக்கெட்ல ஒரு லெட்டர் இருந்தது. சிரமத்திற்கு மன்னிக்கவும், வறுமை காரணமாக குழந்தையை பிரிகிறேன். ஐயோ, குழந்தையை ஒரு காப்பகத்தில் சேர்த்து விடவும். நான் இனி உயிர் வாழப் போவதில்லை. சற்று நேரத்தில் சாக போகும் முத்துலட்சுமி. ஐயோ, கரெக்ட் பாட்டி. உன்ன மாதிரியே தான் நானும் பதறி போய் பக்கத்துல ரயில்வே ட்ராக், கூவநதி எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன். ஆனா எங்கேயுமே அந்த பொம்பளை கிடைக்கல. இந்நேரத்துக்கு மேல நான் குழந்தை எங்க விட்டு வர்றது? கடைசிக்கு கவர்மெண்டோட அரசு தொட்டிலையாவது போட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா அதுவும் முடியல. பாரு, குழந்தை நம்ம ஜாதி. பாட்டி, இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் குழந்தை நம்ம வீட்டுல படுக்க வச்சுக்குவோம். காலைல எந்திரிச்சதும் முதல் வேலையா ஏதாவது ஒரு அனாதை இல்லத்துல கொண்டு போய் குழந்தைய விட்டு வந்துடுறேன். ஆமா, இவர் பெரிய ஆம்பளை அண்ணன் தரசா காரணையோட தூக்கிட்டு வந்துட்டார். வேணா வாசல்ல படுக்க வச்சுக்கோ. நீங்க வாங்க. பாட்டி, ஒரே பனியா இருக்குது. பாய் தலகாணி பெட்ஷீட் இருந்தா கூட குழந்தைய வாசல்ல படுக்க வச்சுக்கிறேன். இது பாரு, பையில பணம் இருந்தா 2 3 கொடு. எதுக்குடா? இல்ல, வறுமையினால அந்த அம்மா தற்கொலைக்காக போனாங்க. அவங்க கிட்ட பால் இருந்ததோ இல்லையோ, இவன் எத்தனை மணிக்கு குடிச்சானோ என்னவோ, கடைசிக்கு ஒரு பால்ட்டியாவது வாங்கி கொடுத்துறேன். அப்பனுக்கே அரக்கோமனும் இழுத்து போத்துடா மகனே நானா. இந்தா வருதுடா வருது. சூடு இல்ல. இந்த என் ராஜா இல்ல, கொஞ்சம் குடிப்பா. குடி 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 குடி. டேய் சாமி, நான் ஏற்கனவே சோதனையில் இருக்கேன்டா, நீ வேற என்ன சோதிக்காத. டேய், இப்ப நீ அழுகிய நிறுத்தல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பார்க்கலாமாடா?